இந்த மயிலு ரொம்பவே வசமா சிக்கிக்கிட்டாங்க. ஆனாலுமே அந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒருத்தங்க மூலமா நிச்சயமா தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மயிலு இப்படி போய் சிக்கிக்கிட்டாங்களே, எப்படிதான் தப்பிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்குமே பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா வீட்ல இருக்கிறவங்களுமே ரொம்பவே சேஃபா போயிட்டா அப்படிங்கிற மாரி அவங்கவங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மயிலுமே தினேஷ் என்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரூமுக்கு வரவுமே மயிலு ரொம்பவே பதட்டப்பட தான் செய்றாங்க. ஆனா அந்த பதட்டப்படுறது கூட தவறு அப்படிங்கிற மாரி இந்த தினேஷ் அவங்கள கண்டிக்க தான் செஞ்சுட்ருக்கிறாங்க. "உனக்காக நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா, தங்கச்சி எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உனக்காக வந்திருக்கிறேன். நீ ஏன் உங்க வீட்ட பத்தியே யோசிக்கிற?" அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டுருக்கிறாங்க. "இதுக்கு முன்னாடி நான் எங்க வீட்டையும், அண்ணன் வீட்டையும் தாண்டி தாண்டி நான் எங்கேயுமே போனதில்ல." அப்படிங்கிற மாரி மயிலு ஒரு பக்கம் எமோஷனல் ஆக தான் செய்றாங்க. "சரி இந்த நகைய குடு நம்ம வித்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி கேட்குறப்ப, இப்ப நகைய மயில் குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "ஏன்னா ஏற்கனவே நான் உன்கிட்ட ரூ. 1,00,000 பணம் குடுத்துருக்கிறேன். அத வச்சு செலவழி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த நகைய பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இதனால இப்ப தினேஷ்க்கு கொஞ்சம் கோவம் வருது அப்படின்னு சொன்னாலுமே, இந்த சமயத்துல நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, காரியம் கெட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. இந்த தினேஷ் கூடயுமே அவங்க ஃப்ரெண்டு 2 பேரையும் சேர்த்து வச்சுட்ருக்கிறாங்க. அவங்களோட பார்வையுமே சரியில்ல. இதனால இப்ப இந்த மயில் வசமா சிக்கிக்கிட்டாங்க. இப்ப அவங்க ரூம் புக் பண்ணியிருக்கிற அந்த ஹோட்டல்லயுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குமே பணத்த குடுக்குறாங்க. இந்த மயில் எங்கேயுமே எஸ்கேப் ஆயிராம நான் வெளியில போயிட்டு வந்துர்றேன் அப்படிங்கிற மாரி, இப்ப தினேஷ் வெளியில கிளம்பிர்றாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தங்க பணத்த வாங்கிக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தங்கள பார்க்குறப்ப ரொம்பவே நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. பாவம் இந்த பொண்ணு வசமா சிக்கியிருக்கு. அதனால இந்த பொண்ண நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி, அவங்க ஒரு நல்ல மனசு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இந்த சூழ்நிலையில அவங்க எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மயில காப்பாத்தி விடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.